இனிய வணக்கங்களுடன் அருள் அசோக். இன்னைக்கு +2 ஃபிசிக்ஸில் யூனிட் நம்பர் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் 2 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அனதர் ஒன் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 லாங் parallel current carrying conductors. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3.10.6 சொல்லியிருக்குமா, the force between two long parallel current carrying conductors. இந்த கொஸ்டின்ஸை எக்ஸாமுக்கு அடிக்கடி 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், தெளிவாக இந்த வீடியோஸை பாருங்கள், ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருந்தோம். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல், அதாவது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் என்டர் ஆகும்போது அது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர். இப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால் n நம்பர் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும், சரிங்களா? அப்போது n நம்பர் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா த சம் ஆஃப் தி லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல் சார்ஜ் கேரிஸ் இன் தி கண்டக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் கண்டக்டர் டிஎல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கண்டக்டரை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணலாம், நாம் ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ கரண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா the flow of charges or the flow of electron is known as a current அப்படிமா சொல்லியிருக்கோம். ஆனால் உங்களோட பாட புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டக்டரில் இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜுக்கு பதிலாக பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க, அது தவறு. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அப்படின்னு சொன்னாவே கரண்ட் அப்படின்னு சொன்னாவே என்னது தான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் டினோட் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறோம், இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ரைட். இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஆக்ட் ஆகக்கூடிய, அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன கிடைக்கும், லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லணுமா? எப்படி சொல்லிக்கலாம்? when a current carrying conductor is placed in a magnetic field, the force is experienced by a wire is equal to the sum of Lorentz force on the individual charge carries in the wire. அந்த வயர் அந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சார்ஜும், அதாவது என்ன சொல்லலாம், ஒவ்வொரு சார்ஜில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸோட வேல்யூக்கு என்ன சம்மிங் வேல்யூவுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் அப்படிமா சொல்லிக்கலாம். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த கண்டக்டரில் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ பண்ணுறேன். அந்த கண்டக்டரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ அப்படி எடுத்துக்கிறேன்னா ஏங்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறேன். ரைட். அப்போ ஏங்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்ம டோட்டல் லென்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட்டுக்கு மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டில் ஐங்கிற கரண்ட் ஏங்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லிக்கலாம், இப்போ இந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுச்சு அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன சொல்லலாம், எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம், த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிமா சொல்லி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ரைட். அப்போது நாம் இதுக்கு முன்னாடி செகண்ட் சாப்டர் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா I is equal to NEAVD அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா? அப்போது இது கரண்ட், இது என்னது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் இதான் I is equal to NEAVD அப்படிமா சொல்ல முடியும். இப்போது இதில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய கண்டக்டரை பிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், ஆவரேஜ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எதனால, லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால என்ன பண்ணோம், ஆவரேஜ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போது அந்த ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி எழுதிக்கலாம், F vector is equal to minus E VD vector cross B vector அப்படிமா சொல்லிக்கலாம். அப்போது ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான், வீடிங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் தி கிவன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். புரிஞ்சுங்களா? லாரன்ஸ் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இது அப்போது இந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இஃப் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் யூனிட் வால்யூம் தென் அப்போ n is equal to என்ன சொல்லி எடுத்துட்டாங்க, n divided by கேபிட்டல் V அப்படிமா சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கேபிட்டல் N அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அ கிவன் வால்யூம் அப்படிமா சொல்லிக்கலாம். அப்போது எப்படி எழுதலாம்,
where n is the number of free electrons in a small element of volume V is equal to AdL. அப்போது ஒரு AdL, அதாவது நாம் இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டயக்ராம் எடுத்துருக்குங்களா, அப்போ ஏங்கிற ஏரியா ப்ரொசஷன் அண்ட் டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போது இந்த கேபிட்டல் N, the total number of free electrons in a small element volume V is equal to என்ன கொடுத்துக்கலாம், A into dl அப்படிங்கிற இந்த வால்யூமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் சொல்ல முடியும். ரைட். Hence, the Lorentz force on an elementary section, the length dl is the product of the number of electrons. N is equal to என்ன சொல்லி எடுத்துக்கலாம், N into A dl அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, அதாவது டோட்டல் எலமெண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு இவன் வால்யூம். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் N is equal to N into A dl அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். The force acting on each electron is, அப்போது ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ்லையும் ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், F வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் இ NAdl V வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படிமா எழுதிக்கலாம். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து the current element in the conductor is ideal vector. அப்போது இந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அண்ட் லென்த், அந்த குறிப்பிட்ட லென்த்தில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன சொல்லியிருக்கோம், கரண்ட் எலமெண்ட் ஐடியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எலமெண்ட் ஐடியல் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், மைனஸ் ENA V vector dl அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ therefore the force on the small element section of the current carrying conductor is எவ்வளோ சொல்லி கொடுத்துக்க முடியும், அப்போ df vector is equal to ideal vector cross B vector அப்படின்னு சொல்ல முடியுங்களா. அதாவது அந்த கரண்ட் எலமெண்ட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய லாரன்ஸ் ஃபோர்ஸ், அதாவது ஸ்மால் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு df vector is equal to ideal vector cross B vector அப்படின்னு சொல்ல முடியும். ரைட். இப்போ இது சப்போஸ் thus the force on a straight current carrying conductor of length L, அதாவது டோட்டல் லென்த் Lன்னு சொல்லி எடுத்துட்டேன் அப்படின்னா பிளேஸ் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போது ஒரு டோட்டல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்கக்கூடிய கண்டக்டரை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதனோட இன்டகிரேட்டட் வேல்யூ தான் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே கிடைக்கும். அப்போது த டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், IL வெக்டார் dl அப்படிங்கிறது என்னது டோட்டல் லென்த்து சொல்லிக்கும். அப்போ IL வெக்டார்னு சொல்லிக்கலாங்களா இன்ட்டு B வெக்டார். இப்போ இதை மேக்னட்யூடில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், அப்போது டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு BIL கிராஸ் ப்ராடக்டாக இருக்கிறதுனால எப்படி எழுதிக்கலாம், L வெக்டார் கிராஸ் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அதாவது IL வெக்டார் கிராஸ் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ILB சைன் தீட்டான்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. சேம் அதே தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு BIL சைன் தீட்டா அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போது சைன் தீட்டா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்போது நம்ம அந்த கண்டக்டரை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த டைரக்ஷனில் ட்ரேஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து என்ன பண்ணோம், ஃபோர்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதை நம்ம ரெண்டு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா, இஃப் த கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் அலாங் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கும், தீட்டா இஸ் ஈக்குவல் 0. அப்போ தீட்டா 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை கண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 0. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இப்போது F force total force is equal to BIL sin theta. அப்போ theta is equal to 0 அப்படின்னா sin 0 0. அப்போ total force என்னவாக இருக்கும் 0. அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். If the conductor is placed along the directions of the magnetic field, magnetic field ஓட directionல conductor place பண்ணோம் அப்படின்னா angle 0. ஸோ இந்த magnetic force is equal to என்னவாக இருக்கும் 0வா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இது if the conductor is placed perpendicular to the magnetic field then the angle என்னவா இருக்கும் 90 degree. அப்போ 90 degree ஆயிருச்சு அப்படின்னா the force experienced by a conductor is என்னவா இருக்கும் maximum. அப்போ எப்படி எழுதிக்கலாம், the total magnetic field total magnetic force F equal to BIL அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து என்ன படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஃப்ளெமிங்ஸ் அப்படிங்கிறவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறேன். எதனது தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், 3 ஃபிங்கர்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த ஃபிங்கர்ஸை பார்த்திங்க அப்படின்னா இந்த மிடில் ஃபிங்கர் எந்தது எலக்ட்ரிக் கரண்ட்டோட டைரக்ஷனையும் 4 ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அண்ட் தென் தம் ஃபிங்கர் என்ன பண்ணுது ஃபோர்ஸை இண்டிகேட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. சரிங்களா? ரைட். அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்கள். தென்
மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் கரண்ட் பாருங்கள் எல்லாமே என்ன இருக்குது, மியூச்சுவலி perpendicular டு ஈச் அதராக இருக்குங்களா. ரைட், அதை தான் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு, இஃப் மிடில் ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ஸ்ட்ரெச் மியூச்சுவலி perpendicular டு ஈச் அதர். அப்போது 3 ஃபிங்கர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்குது, perpendicular இருக்க மாதிரி என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். ரைட், அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே சொன்னது மாதிரி தான். இப்போ என்ன சொல்கிறேன், இஃப் த ஃபோர் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை சொன்னிச்சு அப்படின்னா, இப்போ மிடில் ஃபிங்கர் என்ன பண்ணோம், டைரக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை சொன்னோம். அப்போது ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் மிடில் ஃபிங்கர் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் சொன்னது அப்படின்னா, தம் என்ன பண்ணுவோம், டைரக்ஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் அ கரண்ட் கேரிங் கண்டக்டரை டினோட் பண்ணோம். புரிஞ்சுதுங்களா. அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இஃப் த ஃபோர் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் இன் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், த மிடில் ஃபிங்கர் இஸ் இன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் மிடில் ஃபிங்கர் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா, த தம் பாயிண்ட்ஸ் டைரக்ஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அப்படி மாதிரி சொல்ல முடியும். சரிங்களா. இதை தான் என்ன சொன்னார், ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ஸாக சொன்னார். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இஎம்எஃப் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இஎம்எஃப் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், அப்போ ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கோம், ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லிக்கலாம். புரிஞ்சுதுங்களா. ரைட், இப்போ இந்த டாபிக் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்த இந்த டாப்பிக்லேருந்து ஒரு சில அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்டேட் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ஸ், இது வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். இது வந்து என்ன பண்ணுவாங்க, 3 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் ஃபோர்ஸ் ஆன current carrying conductor plays in a magnetic field. Force between two long parallel current carrying conductors பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு சிங்கிள் கண்டக்டர் வைக்கும்போது அது எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பேரலல் கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதாவது ஏ அண்ட் பி அப்படிங்கிற 2 பேரலல் கண்டக்டர்ஸை ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கேன், செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் கொடுத்துருக்கேன். லெட் two long straight parallel current carrying conductors separated by a distance r be kept in a air medium. அப்போ ஏர் மீடியத்தில் ஏ அண்ட் பி அப்படிங்கிற 2 கண்டக்டர்ஸை ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், இப்போ இந்த ஏ அண்ட் பி அப்படிங்கிற 2 கண்டக்டர்லையும் I1 அண்ட் I2 அப்படிங்கிற கரண்ட் ஒய் இசட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறத என்ன பண்ணிட்டேன், கன்சிடர் பண்ணுறேன். அப்போ 2 கண்டக்டர்லையுமே என்ன பண்ணுது, இசட் டைரக்ஷனில் சேம் டைரக்ஷனில் என்ன பண்ணியிருக்கு, கரண்ட் ஃப்ளோ ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அதை தான் கொடுத்துருக்கேன். லெட் I1 அண்ட் I2 பி தி எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ தி கண்டக்டர்ஸ் ஏ அண்ட் பி இன் சேம் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்னா இசட் டைரக்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இப்போது த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் டியூ டு கரண்ட் I1 இன் அ கண்டக்டர் ஏ. அப்போது இந்த I1 ஏங்கிற கண்டக்டரில் I1 அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஆர் டிஸ்டன்ஸில், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிங்கிற கண்டக்டர் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போ ஆர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிற பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். அதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நான் டயக்ராமில் காமிச்சிருக்கேன். புரிஞ்சுதுங்களா. ஏன்னா நமக்கு என்ன ரீசன் தெரியும், ஒரு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதனோட சரௌண்டிங்கில் சர்க்குலர் சேஃபில் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால, அதாவது டியூ டு லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால நமக்கு சர்க்குலர் பாத்தில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதனோட சரௌண்டிங்கில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், ஆம்பியர் சர்க்யூட்டர் லா வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆம்பியர் சர்க்யூட்டர் லா படி அப்போது அந்த ஏங்கிற கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ சொல்லிக்கலாம், நாம் μ0I1/2πr மைனஸ் I கேப் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னா -μ0I1/2πr I கேப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரைட், இப்போ இதற்கான டயக்ராம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இங்கே நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ திஸ் இஸ் அ கண்டக்டர் ஏ, திஸ் இஸ் அ கண்டக்டர் பி. இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1, இதில் பிங்கிற கண்டக்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2. சரிங்களா. ரைட், இப்போது இந்த கண்டக்டர் I1 அப்படிங்கிற கண்டக்டர் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது, அதாவது இங்கேருந்து, அதாவது ஏங்கிற கண்டக்டர் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத என்ன பண்ணோம், நாம் கண்டுபிடிச்சோம். அப்போ இங்கே நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, அப்போ இதனோட மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லி பார்க்கும்போது என்னவாக இருக்கும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள்.
From thumb rule, the directions of magnetic field is perpendicular to the plane of the paper and inwards along the negative vector I direction. அதாவது that is என்ன சொல்லிக்கலாம், perpendicular to the plane of the paper and inward direction. அதாவது என்ன பண்ணியிருக்கேன் நான் இந்த ஆரோ மார்க்கில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போது எக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்து வச்சுருக்கோங்களா, அப்போ என்ன இருக்குது, பேப்பருக்கு இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரிங்களா, அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் perpendicular to the plane of the paper and inward directionல இருக்கிறதுனால எந்த டைரக்ஷனில் இருக்குது, நமக்கு நெகட்டிவ் வெக்டர் ஐ டைரக்ஷனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ மைனஸ் ஐ கேப் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது let us consider a small element length dl in conductor B. அப்போ அந்த பிங்கிற கண்டக்டரில் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட் டிஎல் அப்படிங்கிற ஒரு லென்த் எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், அட் விச் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் B1 இஸ் ப்ரெசன்ட். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும், B1 அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்களா, ரைட். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் தி எலமெண்ட் டிஎல் ஆஃப் அ கண்டக்டர் B இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லிக்கலாம், லாரன்ஸ் ஃபோர்ஸ் படி பார்த்தோன்னா அப்போ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ டிஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா. அப்போது இந்த டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற படிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எவ்வளோ கொடுத்துருக்கோம், டிஎஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐடிஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், ரைட். அப்போ அதுபடி இந்த I1 அதாவது ஏங்கிற கண்டக்டர்னால என்ன சொல்லலாம், பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிக்கோ. அப்போது இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டிஎஃப், அதை டோட்டல்னு சொல்ல முடியாது, டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு I2. ஏன்னா இந்த கண்டக்டர் ஃப்ளோ கூட கண்டு வச்சு தான் சொல்லியிருக்கோம். அப்போ I2 டிஎல் வெக்டார் கிராஸ் B1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ B1 வெக்டார் ஆல்ரெடி என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், μ0 I1 டிவைட் பை 2πr அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோங்களா, ரைட். அப்போது என்ன சொல்லி எழுதிக்கலாம், நம்ம மைனஸ் I2 டிஎல் பி ஒன்றுக்கு பேர் என்ன பண்ணிக்கலாம், μ0 I1 டிவைட் பை 2πr. அப்போது இந்த கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, நமக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் இசட் டைரக்ஷன். அப்போ இசட் டைரக்ஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா எந்த வெக்டர் யூஸ் பண்ணுவோம், யூனிட் வெக்டர் கே கேப். அப்போ கே கேப் கிராஸ் ஐ கேப்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. அப்போ கே கேப் கிராஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப்னு சொல்லி எழுத முடியுமா. அப்போ எப்படி எழுதிக்கலாம், த ஃபோர்ஸ் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் μ0 I1 I2 டிஎல் டிவைட் பை 2πr ஜே கேப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், எழுத முடியும். சப்போஸ் therefore the force on dl on wire B is directed towards the conductor A. So the length element dl in B is attracted towards the conductor A. அப்போது இந்த B கண்டக்டரில் இருக்கக்கூடிய லென்த் எலமெண்ட் என்ன பண்ணும், அதாவது ஃபஸ்ட்டு கண்டக்டர் ஏங்கிற கண்டக்டருக்கு டுவர்ட்ஸாக இருக்கும். Hence the force per unit length of the conductor B due to the current in a conductor A. அதாவது என்ன சொல்லிக்கலாம், அதாவது ஏங்கிற கண்டக்டரில் பியினால் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுச்சு, அது என்ன சொல்லணும்னா ஃபோர்ஸ் பர் யூனிட், 1 மீட்டர் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுச்சு அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம். அப்போது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் எஃப் வெக்டார் டிவைட் பை எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் μ0 I1 டிவைட் பை I2 டிவைட் பை 2πr ஜே கேப் அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா. இப்போ அதே இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏங்கிற கண்டக்டருக்கு இப்போ என்ன பண்ணுறேன், பிங்கிற கண்டக்டரை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த பிங்கிற கண்டக்டர்னால ஏல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுச்சு, தென் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ சேம் அதே தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிமிலர்லி த நெட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு கரண்ட் I2 இன் கண்டக்டர் பி, அதாவது பியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கண்டக்டர், பிங்கிற கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய I2ங்கிற கரண்ட்னால ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட், அதாவது ஏங்கிற கண்டக்டரில் டிஎல் அப்படிங்கிற லென்த் எலமெண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I2 டிவைட் பை 2πr ஐ கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ ஐ கேப் இங்கே என்ன கொடுத்துருக்கலாமா, பாசிட்டிவ் டைரக்ஷன். பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னா அப்போ என்ன இருக்கும், இந்த வெக்டார் from thumb rule the directions of a magnetic field is perpendicular to the plane of the paper and outward direction. ஸோ என்ன பண்ணுது, இந்த டைரக்ஷனில் போகிறதுனால நமக்கு இது என்ன இருக்கும், பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ சாரி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குன்னா என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா. ஹென்ஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எலமெண்ட் டிஎல் ஆஃப் அ கண்டக்டர் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லி படிச்சிருக்கோம்,
அப்போது dF is equal to அப்போது எந்த கரண்ட் இங்கே I1 dl வெக்டார் கிராஸ் இதனால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 எவ்வளோ B2ன்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ I1 dl mu naught I2 divided by 2 pi r and k cap into I cap. அப்போ கரண்ட் ஃப்ளோ சேம் Z டைரக்ஷனால யூனிட் வெக்டார் என்னது k cap. தென் மேக்னெட்டிக் ஃப்ளோ டைரக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் I cap. ஸோ என்ன போட்டுக்கலாம், k cap cross I cap சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போ k cap cross I cap is equal to j cap. அப்போது the net magnetic force dF vector is equal to mu naught I1 I2 dl divided by 2 pi r j cap அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இது unit length, the force acting per unit length of the conductor A due to the current in a conductor B. அவள் பிங்கிற கண்டக்டரில் I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஏங்கிற கண்டக்டரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதாவது த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது F டிவைட் பை L ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 டிவைட் பை 2 pi r j cap. இப்போ இந்த ஏ அண்ட் பி ரெண்டு கண்டக்டருமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன பண்ணுது, அப்போ ஏங்கிற கண்டக்டர்னால பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், தென் பிங்கிற கண்டக்டர்னால ஏல எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதில் பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுது, அதோட டேரக்ஷன்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுது மாறுதே தவிர மற்றபடி என்னவா இருக்குது, மேக்னெட்டியூட் ரெண்டுமே சேம் தான். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ அதை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டயக்ராமாக இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குமாங்க. கரண்ட் இன் தி சேம் டைரக்ஷன். அப்போ கரண்ட் வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா நமக்கு என்னபடி கிடைக்கும், அதில் இந்த கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இது சப்போஸ் கரண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், ஏங்கிற கண்டக்டரில் டவுன்வர்ட் அதாவது அப்வர்டாகவும் பிங்கிற கண்டக்டரில் டவுன்வர்டாகவும் கரண்ட் ஃப்ளோ ஆகுச்சு அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதை இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் அனிமேஷனில். இப்போது இந்த ரெண்டு லாங் பேரலல் கண்டக்டர்லையுமே கரண்ட் சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிது, ஃபோர்ஸ். த ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ஸ் படி த கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் ஹென்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இது ரெண்டு கண்டக்டருக்கும் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, தென் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா த கண்டக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் ஹென்ஸ் ரிப்பல் டு ஈச் அதர் அப்படிமா சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இந்த பேரலல் கண்டக்டர்ஸை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1 ஆம்பியர் அப்படிங்கிற அதாவது கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் ஆம்பியர் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரைட். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் அ கண்டக்டர் எவ்வளோ சொல்லியிருக்கோம் நாம, எஃப் டிவைட் பை எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 டிவைட் பை 2 pi r நியூட்டன் பர் மீட்டர் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு தான் 1 ஆம்பியர் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா when I1 I2 ஈக்குவல் டு 1 ஆம்பியர் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன், ரெண்டு கண்டக்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு சொல்லி எடுத்தேன். அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைச்சது, 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர் அப்படி மாதிரி கிடச்சிருக்கும். அப்போ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், 1 ஆம்பியர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடியும். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா, 1 ஆம்பியர் இஸ் த கரண்ட் விச் இஃப் பாஸ்ட் இன் ஈச் ஆஃப் தி பேரலல் கண்டக்டர்ஸ் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த் அண்ட் பிளேஸ்ட் 1 மீட்டர் அப்பார்ட் இன் vacuum causes each conductor to experience a force of 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர் ஆஃப் லென்த் ஆஃப் தி கண்டக்டர்ஸ் அப்படி மாதிரி சொல்ல முடியும். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டு லாங் பேரலல் கண்டக்டரில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் ரெண்டு கண்டக்டர்ஸ் என்ன பண்ணுறேன், 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த ரெண்டு கண்டக்டர்லையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் என்ன பண்ணுறேன், அலோவ் பண்ணுறேன். எவ்வளோனா 1 ஆம்பியர் அப்படிங்கிற கரண்ட்டை அலோவ் பண்ணுறேன். அப்படி அலோவ் பண்ணும்போது ஒவ்வொரு கண்டக்டரும் ஈச் ஆஃப் தி கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ் ஆஃப் 2 × 10⁻⁷ நியூட்டன் பர் மீட்டர் அப்படிங்கிற ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லியிருக்கோம், 1 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போது ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஃபீல்ட் டியூ டு தி பேரலல் கரண்ட்ஸ் அது முன்னாடி சொன்னது மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு
ஒரு இமேஜ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ பேரல் முன்னாடி சொன்னதே தான். அப்போ 2 பேரல் கண்டக்டர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அதில் கரண்ட் ஃப்ளோ சேம் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், தென் கரண்ட் ஃப்ளோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம் இங்கே கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ரைட், இதில் ஏதாவது என்ன பண்ணலாம், இப்போ இந்த நடத்தின டாபிக்ஸ்லேருந்து ஒரு சில அசைன்மெண்ட் கொஸ்டின், அதுவும் குறிப்பாக எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இது. என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படி மாதிரி 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். டிஃபைன் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 லாங் பேரலல் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் உங்கள் புக் பேக்கில் 12வது கொஸ்டின்ஸாக கொடுத்து வச்சுருப்பாங்க பிக் கொஸ்டினில். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தெளிவாக படித்து எழுதி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.